வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். இனி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2025 மொக்க ரெஸ்லர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னப்பா இப்படி சொல்லிட்டு அப்படின்னா, இவங்கெல்லாம் மொக்க கிடையாது. ஸ்டோரி லைன் ஒழுங்காக அமைஞ்சவங்களுக்கும் டபிள்யூ ஒழுங்காக கொடுக்கல. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம டபிள்யூ சிறந்த டாப் 10 ரெஸ்லர்ஸை பற்றி வீடியோ போட்டுட்டோம். அதே நேரத்தில் டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா மிட்கா டிவிஷன் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அக்கிரா தொசாவா, ஓட்டிஸ் அவங்களெல்லாம் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாங்க. திறமையுள்ள ரெஸ்லர்ஸ், பெரிய மெயின் ராஸ்டரில் பெரிய லெவலில் வரவங்க. ஆனால் ஸ்டோரி லைனே இல்லாமல், நான் இவங்க சொன்னோம்ல, இவங்கெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ரெஸ்லர்ஸ் 2025 டபிள்யூபிள்யூ வந்து குப்பையாட்டி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரி லைன் ஒழுங்காக அமையலைன்னு. அப்படிப்பட்ட ரெஸ்லர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிருக்கும், எப்படிப்பட்ட சின்ன ரெஸ்லர்ஸ்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்கன்னு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ப்ரோ ரெஸ்லிங் செய்யல தமிழை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது எல் கிராண்டே அமெரிக்கானோ. ஜான் கேபிள் இந்த எல் கிராண்டே அமெரிக்கானோ படும்போது நல்லா இருந்தது. இதையே லுட்விக் ஈசர்ட்டை கொடுக்கும்போது லுட்விக் ஈசர் நல்லா பண்ணாலும் ஸ்டோரியிலே ஒழுங்கு அமையலை. எல் கிராண்டே அமெரிக்கானோ யாருக்கிட்டையுமே தோக்காத ஒரு கேரக்டராக டபிள்யூபிள்யூ காட்டினாங்க ஜான் கேபிளுக்கு. ஆனால் எல்லா மேட்ச்லேயுமே தோக்குற கேரக்டராக இப்போது இந்த கேரக்டரை காட்டுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பார்த்தீங்கன்னா எல் கிராண்டே அமெரிக்கானாவா ஜாட் கேபிள் வந்தால் நல்லா தான் இருக்கும். மைக் ஸ்கில்லில் நல்லா பிச்சு எடுக்கிறாரு. மெக்சிகனில் போயிட்டு அதிகமாக மேட்சஸ் எல்லாம் லுட்விக் கேசர் விளையாடுறாரு. இப்படி பல விதத்தில் ப்ளஸ்ஸான விஷயங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பழைய லுட்விக் கேசராகவே வந்தால் நல்லா தான் இருக்கும். இந்த எல் கிராண்டோ அமெரிக்கான கேரக்டரை ஜாட் கேபிள் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்டே கொடுக்கலாம். அது முந்தி நல்லா இருந்ததில்ல. அடுத்தது நான் ஜிம்மி ஊசோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிம்மி ஊசோ 2025 ஒரு சாபக்கேடு தான். ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டார், பெரிய மூவ்மெண்ட்லாம் பண்ணிட்டார், ராயல் ரம்லாம் வெற்றி பெற்றார். ஆனால் அவர் கூட இருக்கிற ஜிம்மி ஊசோ என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலை. 2025 அவருக்கு சாப கார்டு தான். ஏன்னா இதுக்கப்புறமும் சாப கார்டு தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் டேக் டீம் ஆகிட்டாங்க. ஜே ஊசோவுக்கு பிரச்சனை இல்லைங்க. அவர் வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டார். டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை தவிர்த்து அவர் வந்து இன்டர் கணக்கு சாம்பியன், ராயல் ரம்ப வின்னர் அண்ட் ஹெவி வெயிட் சாம்பியன் சொல்லிட்டு அவரோட கேரியர் நல்லா இருக்குது. ஆனால் ஜே ஊசோவுக்கு எப்படி? ஸோ ஜே ஊசோடைய 2025 அப்படிங்கிறது ரொம்ப பேடு தான். இவரை கொஞ்சமாச்சு டபிள்யூபிள்யூ பற்றினா காட்டியிருக்கலாம். நான் எப்படி காட்ட சொல்கிறேன்னா, ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டார்னா இவர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மிட் கார்டு லெவலையாச்சும் காட்டியிருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டோரியை கூட இவர் ஒழுங்காக பண்ணலை, ஸ்டோரியே கொடுக்கல. அடுத்தது நம்ம ஆட்ருதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் டபிள்யூபிள்யூ விட்டு குயிட் ஆகிட்டார். ஜான்சனாக ரிட்டன் ஆகும்போது ஃபேன்ஸ் மத்தியில் அவ்வளோ சப்போர்ட் இருந்தது. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இவர் ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டால் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரோட ரிட்டனு, முடி வெட்டினது, ஜான்சனா செக்மெண்ட் அதோடு நிப்பாட்டிட்டு மீண்டும் ஆட்ருதை பார்த்தீங்கன்னா டபிள்யூவில் காமெடி பீஸாகவே கட்டிட்டாங்க. ஒரு ஹீல் கேரக்டராக, ஸோ என் பேர் ரான் கில்லர், நான் ஆட்ருத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கமான ஒரு ஸ்டோரிலைன்னு போனவரை கொஞ்சம் டெவலப் பண்ணால் அந்த மிட்கார்ட் டைட்டில் அளவுக்கு கொண்டு போயிருக்கலாம். ஏன் மெயின் டைட்டில் கூட அளவுக்கு போது கூட அவருக்கு திறமை இருக்குது. பெரிய ஸ்டோன்லாம் கொண்டு போகலாம். ஆனால் டபிள்யூ அவரை யூஸ் பண்ண வேண்டாம், காமெடிக்கு மட்டும் போதும்னு சொல்லிட்டு அமைக்கிட்டாங்க. அடுத்தது கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும், அங்கிள் அவுடி. மாமா அவுடி என்ன தான் ட்ரை பண்ணாரும் ஃபீல்டு பிரைவேட் மாதிரிலாம் ஆக முடியலை. 2025 அவர் சண்டை போட்ட சிங்கிள்ஸ் மேட்ச் எதுன்னு கேட்டால் தேடி கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. அது ஒரு விலைக்கு ஒன்றுமே இல்லை. போலாலஸ் உண்மையிலேயே சொல்லி ஆகணும், பிரைவேட் அளவுக்கு திறமைசாலி இல்லை. அதுதான் நிஜமான விஷயம். 2025 அவருடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் டேக் டீம் சாம்பியன் ஆனாங்க. ஓகே, அவ்வளோதான். ஆனால் 2025 உருப்படியாக ஒரு ஸ்டோரி லைனை கூட ஒயட் 6 பண்ணலை. ஒயட் 6 டோட்டலி வேஸ்ட்டு. அங்கிள் அப்படி மாஸ்கை தூக்கி போட்டுட்டு பழையபடி இவர் வந்து பெரிய கேரக்டராக வந்துடலாம் போல இருக்குது. அடுத்தது இந்த லிஸ்ட்டில் நம்ம மொக்க ரெஸ்லர் யாரை பார்க்க போகிறோன்னா ஃபின் பேலர். இவரெல்லாம் எப்படி காட்ட வேண்டிய ஆள். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா 2025 சோத்தமிக்கையாக காட்டியிருக்கிறாங்க. உண்மை தானே? 2025 ஃபின் பேலர் பண்ண சாதனை என்ன? ஒன்றுமே இல்லை. சும்மா மற்றவங்க சாம்பியனானா தொடச்சிக்கிட்டு இருந்தார். டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். டேக் டீம் சாம்பியன்லாம் ஒரு விஷயமா? இவர் முதல் யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிற பட்டம் இது நாள் வரைக்கும் இருக்குது. அண்ட் இவர்கிட்ட டீமன் ஃபின் பேலர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே இருக்குது. அந்த கேரக்டர் இருக்குது, பிரின்ஸ் கேரக்டர் இருக்குது, திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் டபிள்யூபிள்யூ வந்து இவரை யூஸ் பண்ணணும், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இல்லை. டபிள்யூபிள்யூவில் அழிந்து போன ரெஸ்லர்ஸில் இவருடைய டீமன் கேரக்டரும் ஆயிடுச்சு, பிரின்ஸ் கேரக்டரும் ஆயிடுச்சு. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் சும்மா இருக்கிறாரு. இவரெல்லாம் ஃபேஸ் தான் ஆகுனா டபிள்யூபிள்யூ நல்ல வருமானத்தை தீண்டலாம். இந்த 2018 அவ்வளோ நல்லா இருந்தார். வருஷம் ஆக பழைய ரெஸ்லர்ஸ்லாம் டெமானிஷன் அதிகமாவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபின் பேலர் மட்டும் டெமானிஷன் கம்மியாகி ஜாபர் அளவுக்கு போயிட்டுருக்காரு. எவ்வளோ பெரிய சாபக்கேடு பற்றியெல்லாம். அதாவது ட்ரிபிள் ஐசி வந்தார்னா ஒரு பெரிய லெவலில் வருவார்னு சொன்னாங்க. இப்போ அப்படி மண்ணாக போயிட்டார். அடுத்தது சின்ஸ்கே நாக்கமுரா
ஒரு நியூ கிமிக்கில் 2025 ரிட்டர்ன் ஆனார், யூஎஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணார். அதை பிடிங்கி மறுபடியும் எலைனைட்டை கொடுத்தாங்க. அத்தோட ஷின்சுகே நாகமுரா ஒரு மூலையில் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறமா தலைவன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் தான் ரிட்டர்ன் ஆனார். 2024 இவருக்கு இதே மாதிரி தான் இருந்தது, 2025 இதே மாதிரி தான் இருந்தது. ரிட்டர்ன் ஆகணும், தோக்கணும், உப்பு சப்பாக இருக்கணும், வீட்டில் போய் ரெஸ்ட்டாக இருக்கணும். ஷின்சுகே நாகமுராவை WWE எதுக்கு கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்கன்னு தெரில. இதுக்கு அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் போயிட்டு பொழப்ப பொழத்திப்பார். ஏன் அவர் சொந்த நாடு ஜப்பானில் போயாட்டி சண்டை போட்டிருப்பார். ஆனால் இவன் எங்கே போயினாலும் பொழைச்சிக்குவான் அப்படின்னு தெரிஞ்ச WWE பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்து சும்மா வச்சுருக்கிறானுங்க. எங்கள் ஒரு காலத்துலலாம் ஏஜே ஸ்டைலுக்குள்ள கிளாஸ் போட்டு ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று ஒரு மெயின் சாம்பியன் அளவுக்கு வந்தவர். கடைசி வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா இவருக்கு வாய்ப்பே கொடுக்காம கேமோன் அவ்வளோதான் வச்சு விட்ருக்கானுங்க. சரி, எனக்கு ஷின்சுகே நாகமுராவை பார்க்கும்போது உண்மையிலேயே வருத்தமாக இருக்குங்க. அடுத்தது ரே ஃபீனிக்ஸ். பெண்டா WWEல ஜொலிக்கிறாருங்க, அதே மாதிரி ரே ஃபீனிக்ஸும் ஜொலிப்பாருங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பெண்டா அளவுக்கு ரே ஃபீனிக்ஸ் WWEல வளரல. 2025 இவர் வந்த மேட்சஸ் மேக்ஸிமம் எல்லாமே தோல்வி தான். எனக்கு தெரிஞ்சு இவரும் ட்ராகன்லேயும் ஒரே இது தான். ஆனால் ட்ராகன்லேயும் தப்பிச்சிட்டார், டாக் டீம் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணி. ஓகே, ஆனால் ரே ஃபீனிக்ஸ்க்கு கொடுத்த WWE ஹைப்புக்கு ஒன்றும் உருப்படியாக 2025 பண்ணலை. உண்மையிலே சொல்லணுன்னா ஒரு அண்டர் ரேட்டட் மிட்கா டிவிஷனில் தான் ரே ஃபீனிக்ஸ் இருந்திருக்காரு. அவருக்கான ஸ்டோரி ஒழுங்காக அமையலை, மேட்ச் ஒழுங்காக அமையலை, டேக் டீம் பார்ட்னர் கூட அமையலை. அண்ட் 2025 WWE விட்டு வெளியே போன கேரியன் கிராஸ் மற்றும் ஆண்ட்ராய்டையும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 2 பேருக்கும் WWE பார்த்தீங்கன்னா 2025 ஒழுங்காக வாய்ப்பு கொடுக்கல. வேறு வழியே இல்லாமல் இந்த ரெண்டு ரெஸ்லரும் பார்த்தீங்கன்னா WWE வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டே போயிட்டாங்க. அதாவது இப்போ சொன்னவங்களாம் வாய்ப்பு கொடுக்காதவங்க, ஆனால் வாய்ப்பு எதுவுமே தரமாட்டுக்காங்க, இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க சுதாரித்து 2025 வெளியே போயிட்டாங்க. அடுத்தது ஓமாஸு. இந்த ஆளும் பார்த்தீங்கன்னா 7 அடி 8 அடின்னு சொல்கிறானுங்க, ஆனால் எதுக்கு இருக்காருன்னே தெரில. ப்ராக்லஸ் நிறைய அனாந்து பார்த்த வச்ச ஒரு ஆள், ஆனால் இது நாள் வரைக்கும் WWE யூஸ் பண்ணவே இல்லை. வின்ஸ் மேக்மேன் கூட்டிகிட்டு வந்த ரவணத்திரத்தில் வரும் ஒருத்தர் நைஜீரியன் ஜெயண்ட் அப்படிங்கிற பேர்லாம் வாங்கினார். ஆனால் இப்போ WWE பார்த்தீங்கன்னா மாவரைச்சிட்டு இருக்காரு. WWE சண்டை போட்டுட்டு அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட வச்சுருக்காங்க. பேசாமல் அதான் சொல்கிறோம்ல, ரிலீஸ் பண்ணிடலான்னு. ஆனால் இவருடைய சேலரி அப்படிங்கிறது WWE ரொம்ப கம்மி. சரி, அதனால் வச்சுக்கிறாங்க போல இருக்குது. கிட்டத்தட்ட WWEல பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர் வாங்குற அளவுக்கு தான் ஓமாஸ்க்கு சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஒரு நைஜீரியாக்காரன், ஆங்கிலம் தெரியாது, கரெக்டு தானே, மொழி தெரியாத இடத்துல கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு போவாங்களா, அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காரு. 2025 கண்டிப்பாக நான் ரேண்டி ஆர்டனை சொல்லி ஆகணும். தலைவன் ஒரு வைப்பர், ஒரு லெஜண்ட் கில்லர் அப்படிங்கிற பேரெலாம் வாங்கி ஒரு எவ்வளோ பெரிய நட்சத்திரங்க. 2025 மொக்க ரெஸ்லர் அப்படிங்கிற பேரில் சொல்லும் போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா 2025 காட்டவே இல்லை, இவரை மொக்கையாக தான் காட்டியிருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில. உண்மையிலே சொல்லணும்னா இதுக்கு வின்ஸ் மேக்மேன் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. என்ன தான் அப்பப்போ மொக்க மாதிரி காட்டினாலும் ஒரு டீமை ஃபாப் பண்ண வச்சுருவாரு, டக்குன்னு சாம்பியன் ஆக்கி விட்ருவாரு. ட்ரிபிள் ஹெச்சோடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தும் இவரை ஏன் இப்படி காட்டினாருன்னு தெரில. கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸையும் நான் சேர்த்துருவாங்க. 2025 ரோமனுக்கு ஒரு போதாத காலம். உண்மையிலேயே சொல்கிறேன், ட்ரைபிள் சீஃப் நம்பர் 1 இடத்துல இருக்க வேண்டியவர். 2025 விளையாடின மேக்ஸிமம் மேட்ச்சு அவர் தோற்று தான் போயிருக்கிறாரு. அதாவது அவர் விளையாடின மேட்சே 7 தாங்க. 7ல் மேக்ஸிமம் பாதி வந்து டேக் டீம் தான். அதுலேயும் டேக் டீம்லேயும் தோல்வி தான். மற்றவங்க மூலியமாக தான் ஜெயிச்சிருக்காரு. மற்ற மேட்ச்லாம் தோல்வி தான். இவர் பின்ஃபால் பண்ணியே பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடு, செத் ராலின்ஸ் எல்லாம் இந்த 2025 வின் பண்ணிட்டாங்க. அப்படி இந்த 2025 அவருக்கு ரொம்ப மோசமான இயராக அமைஞ்சிருக்குது. கடைசியில் வார் கேமு, கிரவுண்டில் கூட தொடர்ந்து தோல்வி. என்னத்தை சொல்ல. எனக்கு என்னமோ 2025 அண்டர் ரேட்லேருந்து ஒரு மெயின் லெவலுக்கு போன ஒரு டாமினிக் மிஸ்டரியை மட்டும்தான் நினைக்கிறேன். மற்றபடி WWE ஒழுங்காக காட்டலை. அண்ட் இதில் யாரோட பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க 2025 எவ்வளோ டவுன் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.